என் தங்கப்பிள்ளையே, சரியாக ஏகாதசியினுடைய இரவில் உன் கண்களில் இந்த வராகி பட்டிருக்கின்றேன். நாளைய தினம் மங்கள வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன் கையோடு நீ எடுத்துச் செல்வாயானால், நீ எடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உனக்கான பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுத்துவிடும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை ஊக்கப்படுத்துவதற்காகத்தான். கஷ்டம் ஒருபுறம் இருந்தாலும் இன்னொரு புறம் என் பிள்ளை ஏதாவது ஒரு வகையில் தெய்வத்திடமிருந்து உனக்கான நல்ல வாக்கினை நீ பெற்று கொண்டுதான் இருக்கின்றாயல்லவா? அதை இல்லை என்று உன்னால் ஒரு நாளும் மறுத்துவிட முடியாது. நீ நினைக்கலாம், அம்மா வெள்ளிக்கிழமை விடியலில் இந்த ஒரு பொருளை நீ கையில் எடுத்து செல்ல சொல்கின்றாய். அது என்ன பொருளாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், அதை எடுத்துக்கொண்டு சென்றால் மட்டும் எல்லாம் கிடைத்து விடுமா? இப்படி எத்தனையோ பொருட்களை நான் கொண்டு சென்று எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று நீ சொல்லலாம். என் பிள்ளையே, எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும். அதுபோலத்தான் நான் ஒரு பொருளை எடுத்துச் சொல்கிறேன் என்றால், அந்த பொருளை கொண்டு சென்றால்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நான் ஒரு பொழுதும் சொல்லவில்லை. இந்த பொருள் உன்னிடத்தில் இருக்கிறது என்றால் அந்த வெற்றி உனக்கு உறுதி என்றுதான் சொல்கின்றேன். அப்படியானால் நீ செய்கின்ற முயற்சி, நீ செய்கின்ற உன்னுடைய உழைப்பு என்று எல்லாவற்றிலும் நீ சரியாக இருக்கும் பொழுது உனக்கானது உன்னை வந்து சேரும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, நான் ஒரு பொருளை கையில் கொண்டு செல்ல சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை அதிகரிப்பதற்கு, உன்னால் முடியும் என்கின்ற உணர்வை உனக்கு கொடுப்பதற்கு. நம் தாயானவள் சொன்ன பொருள் நம் கைகளில் இருக்கின்றது. நாம் தைரியமாக எல்லாவற்றையும் செய்வோம். நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற உறுதியை உனக்குள் கொடுப்பதற்கு. இதற்காகத்தான் இந்த தாயானவள் உன்னிடத்தில் இதை செய்ய சொல்கின்றேனே தவிர, மற்றபடி இது இருந்தால்தான் உனக்கு வெற்றி என்று நான் ஒரு பொழுதும் எடுத்துரைக்கவில்லை. அதே நேரத்தில் சந்தேகம் கொண்டோ, நாம் இதை ஏன் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றோ என் பிள்ளை நீ நினைப்பாயானால், அதற்கு மேல் அது உன்னுடைய விருப்பம். எடுத்துச் செல்வதும் விட்டு விடுவதும் உன்னுடைய விருப்பம். என் மீது நம்பிக்கை இருந்தால் ஒரு முறை என் பிள்ளை இதனை செய்து பார். என் தங்கமே, பொதுவாக வெற்றிக்கு தடையாக இருப்பது உன்னுடைய தயக்கம், உன்னுடைய நம்பிக்கை, நம்மால் முடியும் என்கின்ற நம்பிக்கை. இதுவெல்லாம் உனக்குள் குறைவாக இருப்பதனால்தான் கையில் கிடைக்கின்ற வெற்றி கூட உன்னை வந்து தொடாமல் போய்விடுகின்றது. உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி வேறு யாருக்கோ கிடைத்து விடுகின்றது. இப்படி இந்த வாழ்க்கையில் எத்தனையோ வெற்றியை நீ விட்டு விட்டாய், எத்தனையோ தோல்விகளை என் பிள்ளை நீ சந்தித்து விட்டாய். அப்படி இந்த வாழ்க்கையில் நீ விட்ட ஒவ்வொரு விஷயங்களும் மீண்டும் உன்னை வந்து சேர வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அதற்கு இந்த தாயானவள் உனக்கு மிக பெரிய ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். நீயும் நம் தாயானவள் நமக்கு நல்லது செய்வாள், நமக்கு நிச்சயமாக நன்மையை கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வைக்க வேண்டும். உன்னுடைய ஒவ்வொரு செயல்களும் உன்னுடைய வெற்றியை நோக்கியதாக இருக்க வேண்டும். வைராக்கியம் கொண்டவனுக்கு ஒரு நாளும் தன் வெற்றியை விட்டு கொடுக்க மனம் வராது. யாரை கண்டு வைராக்கியம் கொண்டாயோ, யார் முன்னால் வாழ்ந்து காட்ட நினைத்தாயோ, நிச்சயமாக அவர்கள் முன்னால் அதை நீ செய்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என் பிள்ளையே, நீ நினைத்தது உன் வாழ்க்கையில் அப்படியே உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒன்றே ஒன்றுதான். என்ன தெரியுமா? உன் ஆழ் மனது உனக்கு அது நடக்கும் என்று நிச்சயமாக சொல்லும். அது சொல்லும் பொழுது அதை நீ பற்றி கொள்ள வேண்டும். அது செய்யும் பொழுது அது உனக்கானதுதான் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாது போனால் வருகின்ற வெற்றி கூட இங்கே சென்றால் நமக்கு என்ன மதிப்பு இருக்கப் போகின்றது என்று சொல்லி உன்னை வராமல் உன்னை தீண்டாமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள். வெற்றியினுடைய அருமை என்னவென்று நமக்கு தெரிய வேண்டும். ஒரு வெற்றியை பெறுவதற்கு நாம் எத்தனை கஷ்டப்படுகிறோம் என்பதை நீ புரிந்து
புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக எதுவும் நடக்கவில்லை, எந்த ஒரு விஷயமும் சாதாரணமாக நமக்கு கிடைக்கவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களிலும் உனக்கு துணையாக இருப்பவள் இந்த தாய் நானாக இருக்கும் பொழுது என் பிள்ளையே, பொதுவாகவே வெள்ளிக்கிழமை எனும் பொழுது சுறுசுறுப்பு அதிகமாக வந்துவிட வேண்டும். தெய்வங்களுக்கு உகந்த நாள், கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள், பூஜைகள் பல செய்ய வேண்டிய நாள் அல்லவா? அதனால் இந்த நாளில் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நீ விட்டுவிடக்கூடாது. நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தை மறந்து விடாதே. சரி, அப்படி என்னத்தான் அம்மா கையில் எடுத்து சொல்ல போகிறாள் என்று யோசிக்கின்றாயல்லவா? என் பிள்ளையே, அத்தனை பெரிதாகவெல்லாம் எதுவும் கிடையாது. என் பிள்ளைக்கு நம்பிக்கை பிறக்க வேண்டும். நம்மோடு தெய்வம் இருக்கிறது என்கின்ற உணர்வு உனக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாளை வெள்ளிக்கிழமை என்பதனால் உன்னோடு குங்குமத்தை நீ எடுத்து செல்ல வேண்டும். என் பிள்ளையே, குங்குமமானது உனக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கும். அம்மா பல முறை சொல்லி இருக்கின்றேன், குங்குமத்தோடு பச்சை கற்பூரம் கலந்து வைத்து அதை நெற்றியில் இட்டு செல்லும் பொழுது அத்தனை விதமான உன்னுடைய வேண்டுதல்களும் நிறைவேறும். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் திறமைகள் எல்லாம் வெளிவரும். எது உன்னால் முடியாது என்று நினைக்கின்றாயோ அதை நீ நிச்சயமாக செய்து முடிப்பாய். இப்படி எத்தனையோ விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த குங்குமத்தை நீ கையில் எடுத்துச் செல். நீ எடுத்துச் செல்கின்ற கைப்பையில் ஒரு காகிதத்தில் மடித்து உள்ளே வைத்துக்கொள். என் பிள்ளையே, எல்லா விதமான நன்மைகளும் உன்னை வந்து நிச்சயமாக சேரும். இந்த சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறும். உனக்கு தேவை நம்பிக்கை, உனக்கு தேவை தைரியம். இதை இந்த குங்குமத்தை நீ எடுத்துச் செல்லும் பொழுது தெய்வம் உன்னோடு இருக்கிறது என்பதனை உணர்த்தி காட்டும். செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் விபூதியை எடுத்துச் செல். அதுவே வெள்ளிக்கிழமையாதலால் குங்குமம் கொண்டு செல். என் பிள்ளையே, நீ நினைத்த காரியம் வெற்றி பெறும். சட்டென்று உன் மனதிற்குள் ஏதேனும் பதற்றம் வருகின்றதோ அல்லது தைரியம் வருகிறதோ என்றால் உடனடியாக என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த குங்குமத்தை கொஞ்சம் கையில் எடுத்து உன் நெற்றியில் இட்டுக்கொள். நீ அதை தொட்டாலே போதும், உனக்குள் நிச்சயமாக தைரியம் வந்துவிடும். அதை தொட்டாலே உனக்குள் நீ இழந்ததை எல்லாம் மீட்டு விடுவோம் என்கின்ற நம்பிக்கை வந்துவிடும். இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் தீமைகளும் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும். தான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் நமக்கு தெய்வம் துணை இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும். யாருக்காகவும் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்த நினைக்கவில்லை. நீயாகவே மற்றவர்களுக்காக செய்கிறேன் என்று சொல்லி உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே. உன் மனது நிச்சயமாக உன்னையன்றி வேறு யாருக்கும் ஒரு நாளும் புரிய போவதில்லை. ஆனால் உன் தாயானவள் எனக்கு அது நன்றாக புரியும். நீ எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் காயங்களை சந்தித்திருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் என் பிள்ளையே. அதனால் உன்னுடைய மனதிற்குள் நிம்மதி கிடைக்கும் வரை, உன்னுடைய மனது நல்ல நிலையை அடையும் வரை, நீ எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ செய்து கொண்டிருந்தால் என்றென்றும் இந்த அம்மாவின் ஒத்துழைப்போடும் உறுதுணையோடும் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அடைந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெறுவதற்கு உனக்கு நேரம் கூடி வந்திருக்கின்றது. அப்படியானால் என் பிள்ளை, தான் நினைத்ததை சாதிக்கப் போகின்றாய். நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் அடைந்து விடப் போகின்றாய். அதற்கு உனக்கு இந்த குங்குமம் உறுதுணையாக இருக்கப் போகின்றது. பச்சை கற்பூரத்தை கலந்து வைத்திருந்தால் இன்னமும் நல்லது. உன் இல்லத்தின் பூஜை அறையில் எப்பொழுதுமே பச்சை கற்பூரம் இருக்கட்டும். அது உனக்குள் எப்பொழுதும் ஒரு உற்சாகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும்.
இந்த உற்சாகத்தினால் மனது தோய்வடைந்து கிடந்தால் கூட சட்டென்று விழித்து நம்மால் இதை செய்ய முடியும் என்று உனக்குள் ஒரு உணர்வை கொடுக்கும். இந்த உணர்வு ஒன்று போதும், நீ நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.